அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போறேன். கருத்து கொண்டு பயன்பெறுங்க. முதல் ராசி மேசராசி. மேசராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். பரிசு பாராட்டுகள் பெறக்கூடிய நாள், சிறப்பான நாள், மகிழ்ச்சிகரமான நாள், உள்ள மகிழக்கூடிய நாள். ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் மன வேதனையும் பண விரயமும் ஏற்படக்கூடிய நாள். சுருக்கமாக போனால் கவலைகள் அதிகமாக இருக்கும். அதனால் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாளை நிதானமாக செலவு பண்ணுங்கள். இந்த நாள் சிறப்பாக அமையும். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பான நாள். எந்த ஒரு செயல் செய்தாலும் அதை உறுதியுடன் செய்து வெற்றி பெறுவீங்க. தன்னம்பிக்கையோடு இந்த நாள் உங்களுக்கு இயங்கும். வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். சிறப்பான நாள். கடகராசியை பொறுத்த மட்டும் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள். இந்த சிறு தொழில் செய்யுங்க. தக்காளி, வெங்காயம், பூண்டு, காய்கறி, கீரை வைக்கிறீங்களா, இன்று இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம். அற்புதமான நாள். சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் அடுத்தவனுடைய ஆதரவு, உதவி, கருணை இதெல்லாம் ஏற்படக்கூடிய நாள். அதனால் விழிப்புணோடு இருங்க. வண்டி வாய்ச்சலுக்குள்ள மிகவும் கவனமாக செல்லுங்க. எப்போதும் ஒருத்தர்கிட்ட வார்த்தையை பயன்படுத்தக்குள்ள நிதானமாக பணிவுடன் பேசுங்க. அப்போ தான் இந்த நாள் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் சிறப்பான நாளாக செல்லும். கன்னி ராசியை பொறுத்த மட்டும் சிறப்பான நாள். உங்களுக்கு ஒரு கீர்த்தியும் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் ஒரு பெருமையும் ஏற்படுத்தக்கூடிய நாள். மற்றவங்க உங்களுடைய செயல்திறனை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க, பாராட்டுவாங்க, பெருமைப்படுவாங்க. அற்புதமான நாள். துளாராசியை பொறுத்த மட்டும் நட்பு வட்டார விரிகிற நாள். பாலிய நண்பர்கள் பார்ப்பீங்க. நண்பர்களுடன் பொழுதை கழிப்பீங்க. உற்சாகமாக இந்த நாள் செல்லும். சிறப்பாக செல்லும். விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் வெற்றி மேல் வெற்றி தான். எந்த செயல் செய்தாலும் அதில் வெற்றி காத்து கொண்டு இருக்கிறது. அற்புதமான நாள். தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நற்செய்திகள் வீடு தேடி வரக்கூடிய நாள். அற்புதமான நாள். கணவன் மனைவிடையே ஒற்றுமை நெருக்கம் அதிகமாக இருக்கும். அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை வரும். வெளி வட்டாரத்திலையும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்ந்து உங்களை பாராட்டுவாங்க. அற்புதமான நாள். மகர ராசியை பொறுத்த மட்டும் நலமான நாள், சிறப்பான நாள், மகிழ்ச்சியான நாள். ஆனால் சந்திராசிக்கு கவனமாக இருக்கணும். கும்பராசியை பொறுத்த மட்டும் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் பொறுமையாக இருக்கணும். ஏன்னா கோபம் அதிகமாக வரும். கோபத்தை அடக்கி நிதானமாக இருந்து இந்த நாளை செயல்பட்டீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும். மீன ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். உங்களுக்கு மன நிம்மதியை ஏற்படுத்தக்கூடிய நாள், மிகவும் சிறப்பான நாள். இப்போ இந்த மகர ராசி சந்திராசி இருப்பதால் கவனமாக இருங்க. எக்காரத்து கொண்டோ வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்பதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கற்றுக்கொண்டு பயன்பெறுங்க. நன்றி.